அனைவருக்கும் வணக்கம். வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம். 2047ஆம் ஆண்டு வரவிருக்கும் 100வது சுதந்திர தினத்துக்குள் இந்தியாவை பொருளாதாரத்தில் முற்றிலும் வளர்ந்த நாடாக மாற்றும் நோக்கில் விக்சித் பாரத் 2047 என்ற இலக்கின் கீழ் அதற்கு தேவையான பொருளாதார கொள்கையின்படி மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. தற்போது உலகளவில் பொருளாதாரத்தில் 5வது பெரிய நாடாக இந்தியா திகழ்ந்து வருகிறது. இந்நிலையில் டெல்லியில் 10வது நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டம் நேற்று நடந்தது. இதில் பங்கேற்று பேசிய நிதி ஆயோக் தலைமை செயல் அதிகாரி சுப்பிரமணியம், இந்தியா தற்போது பொருளாதாரத்தில் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி உலகின் சக்திவாய்ந்த நாடுகளின் வரிசையில் 4வது இடத்துக்கு முன்னேறியுள்ளது என்றார். இதை நான் சொல்லவில்லை. சர்வதேச நாணய நிதியத்தின் தரவுகளின்படி இந்தியாவின் பொருளாதாரம் 4 டிரில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்ற அளவை தொட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். தற்போது அமெரிக்கா, சீனா மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் மட்டுமே இந்தியாவுக்கு முன்பாக இருப்பதாகவும் குறிப்பிட்ட அவர் நம்முடைய இலக்கின்படி திட்டமிட்ட பாதையில் பொருளாதாரத்தில் பயணித்து வருவதால் இன்னும் 2 அல்லது 3 ஆண்டுகளுக்குள் இந்தியா 3வது பெரிய பொருளாதாரம் என்ற நிலையை எட்டும் என்றும் நிதி ஆயோக் தலைமை செயல் அதிகாரி சுப்பிரமணியம் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் 2024 வரை தான் இந்தியா பொருளாதாரத்தில் 5வது இடத்தில் இருந்தது. தற்போது நாம் 4ஆம் இடத்துக்கு முன்னேறிவிட்டோம். சர்வதேச நாணய நிதியத்தின் ஏப்ரல் மாத உலக பொருளாதார கண்ணோட்ட அறிக்கையின்படி 2026ஆம் நிதி ஆண்டில் இந்தியாவின் ஜிடிபி 41,87,017 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதுவே ஜப்பானின் ஜிடிபி 41,86,431 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்ற அளவிலேயே இருக்கும். இதேபோல அடுத்த 2 ஆண்டுகளுக்கு உலகின் வேகமான பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடாக இந்தியாவே இருக்கும் என்றும் சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டி இருக்கிறது. இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும். நன்றி, வணக்கம்.